பெண் குழந்தை என பாலினம் கண்டறிந்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த சம்பவம் தருமபுரி மாவட்டத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில சம்பந்தப்பட்ட 2 பெண்களை போலீசார் கைது செய்து சேலம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த பாளையம் புதூரை சேர்ந்த 24 வயதுடைய இளம் பெண்ணுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் 2 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் அவர் கர்ப்பமடைந்த நிலையில கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிந்து கொள்ளும் நோக்கில் அதியமான் கோட்டை அடுத்த நூலள்ளி பகுதியைச் சேர்ந்த பச்சையம்மாள் மற்றும் இலக்கியம்பட்டி அழகாபுரி காலனியைச் சேர்ந்த கற்பகம் ஆகியோரிடம் அந்த பெண் உதவி நாடியுள்ளார். பின்னர் பச்சையம்மாளின் வீட்டில் வைத்து கர்ப்பிணி பெண்ணுக்கு சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து பார்த்ததுல கருவில் பெண் குழந்தை இருப்பதாக தெரிவித்ததாகவும் அந்த பின்னர் அந்த இளம் பெண்ணுக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாகவும் இதே போல மற்றொரு பெண்ணுக்கும் கருக்கலைப்பு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் 2 நாட்களுக்கு முன்பு கருக்கலைப்பு செய்யப்பட்ட அந்த இளம் பெண்ணுக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டதனால தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு கருக்கலைப்பு நடந்திருப்பதை உறுதி செய்த பின்னர் அந்த பெண்ணின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்ததனால மருத்துவர்கள் இது குறித்து தருமபுரி வட்டார மருத்துவ அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து வட்டார மருத்துவ அலுவலர் அளித்த புகாரின் பேர்ல அதியமான் கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில கருவின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறிந்து கருக்கலைப்பு செய்ததாக கற்பகம் மற்றும் பச்சையம்மாள் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு உறுதியானதை தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் தருமபுரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் சேலம் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய பிற நபர்கள் உள்ளனரா என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.